வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம மைக்ரோ ப்ராசஸரில் இன்ஜினியரிங் சர்வீஸில் கேட்ட அப்ஜெக்டிவ்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரெண்டுமே நீங்கள் காமன் கொஸ்டின் தான். எலக்ட்ரிக்கலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் என்ன பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் சீரியல் இன்புட் டேட்டா, சீரியல் அவுட்புட் டேட்டா. செகண்ட் ஒன் ரெடி, தேர்ட் ஒன் ட்ராப், ஏஎல்இ. இது மூணு நம்ம நாளை மேட்ச் பண்ண போகிறோம். ஸோ சீரியல் இன்புட் டேட்டா, சீரியல் அவுட்புட் டேட்டா. இது பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், சீரியல் இன்புட் டேட்டா, சீரியல் அவுட்புட் டேட்டா, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். ரெடி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வெயிட் ஸ்டேட்டு. ட்ராப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ராப்ன்ற ஒரு சாஃப்ட்வேர் இன்டரப்ட்டு. 3 ஏஎல்இ அட்ரஸ் லேட்ச் எனேபிள் கண்ட்ரோல். ஸோ நம்மளுக்கு திஸ் ஒன் இஸ் ஆப்ஷன் 4. ஸோ அட்ரஸ் லேட்ச் எனேபிள். ஸோ இதுக்கு எந்த இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி கரெக்டாக இருக்குது. ஃப்ரீக்வன்சி ஆஃப் செகண்ட் கொஸ்டின், ஃப்ரீக்வன்சி ஆஃப் டிரைவிங் நெட்வொர்க் கனெக்டட் பிட்வீன் பின் 1 அண்ட் பின் 2 ஆஃப் 8085 சிப் மஸ்ட் பி எப்படி இருக்குன்னு கேட்டுருக்காங்க. ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி டிரைவிங் நெட்வொர்க், ஒரு நெட்வொர்க் இருக்குது அப்படின்னா அதோட ஃப்ரீக்வன்சி, ரெண்டு பின்னுக்கு இடையில் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் ஃபார் எக்ஸாம்பிள் ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சி ஒரு எக்ஸாம்பிளுக்கு 6 மெகாஹெர்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம். இங்கே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிளாக் ஃப்ரீக்வன்சி நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இதில் பாதி தான் இருக்கும், 3 மெகாஹெர்ட்ஸ் இருக்கும். ஓகேவா, 3 இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ட்வைஸ் தி டிசையர்டு கிளாக் ஃப்ரீக்வன்சி. கிளாக் ஃப்ரீக்வன்சியோட அவுட்புட்டில் தான் கிளாக் சொன்னேன், கிளாக்குக்கு ட்வைஸாக இருக்கும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லாஜிக் ஆப்ரேஷன் தட் வில் பி செலக்டிவ்லி கிளியர் bits in register A in those positions where there are ones in the bits of register B is given by. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஆப்ஷன் டி கரெக்டான ஆப்ஷன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், the content of accumulator in 8085 microprocessor are altered after the execution of the instruction. After the execution of the instruction அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அப்புறம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏஎன்ஐ 5Cன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஏன்னா நம்மளுக்கு சிஎம்பி, சிபிஐ, ஓஆர்ஏ, ஆர்ஏ இதெல்லாம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் என்ன பண்ணாது அப்படின்னா அக்குமுலேட்டர் அஃபெக்ட் பண்ணாது. ஓகேவா. அப்போ எதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் என்ன பண்ணும், அக்குமுலேட்டரோட கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணுறது ஏஎன்ஐ 5C. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், in 8085 microprocessor after the execution of XRA instruction எந்த ஃப்ளாக்கு செட் ஆகும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. எந்த ஃப்ளாக் செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் தி எக்ஸிக்யூஷன் ஆஃப் XRA 0 ஃப்ளாக் நம்மளுக்கு என்ன ஆகும், செட் ஆகும். ஓகேவா, 0 ஃப்ளாக் செட் ஆகும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இது ஓகேவா. XRA ஆப்ரேஷனில் கேரி ஆக்சிலரி ஃப்ளாக் வந்து செட் ஆகும். நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா content of the accumulator after the execution of 0 flag வந்து செட் ஆகும். ஓகேவா. consider the following instruction of 8085 microprocessor கொடுத்துருக்குறாங்க. நாலு கொடுத்து which of these cause change in the status of flag. இதில் எது வந்து ஃப்ளாகோட ஸ்டேட்டஸை சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. எந்த ஃப்ளாகெல்லாம் மூவ், ஆடு, சிஎம்பி, எம்பிஐ. ஸோ இதில் எது சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆடு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எம்இஐ, சிஎம்பி. ஸோ சிஎம்பி நம்மளுக்கு என்ன பண்ணாது, ஸோ சேஞ்ச் பண்ணாது. ஓகேவா. ஸோ 2 and 4. ஓகேவா. என்ன கேட்டால் விச் ஆஃப் தீஸ் காஸ் சேஞ்ச் இன் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் ஃப்ளாக். ஸ்டேட்டஸ் ஆஃப் ஃப்ளாகில் வந்து காசை உண்டு பண்ணுறது எது பார்த்தீங்க அப்படின்னா 2 and 4. ஓகேவா. அடுத்து consider the following sign flag, 0 flag, carry flag. Which of the above flag 8085 get affected by the instruction of sub B. எல்லா ஃப்ளாகுமே அஃபெக்ட் ஆகும். ஓகேவா. இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா சைன் ஃப்ளாகு, 0 ஃப்ளாகு எல்லா ஃப்ளாகுமே சப்ட்ராக்ஷன் பினால் நம்மளுக்கு சப் பி இந்த இதை வச்சு என்ன பண்ணும், அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஆப்ஷன் டி தான் நம்மளுக்கு கரெக்டு. ஓகேவா. அடுத்த கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங் ரெஜிஸ்டர். அந்த கொஸ்டின் நம்மளுக்கு நெக்ஸ்ட் பேஜில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரெஜிஸ்டரை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதில்
ரெஜிஸ்டர் பேர்ஸ் பி அண்ட் சி கொடுத்துருக்காங்க, டி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா which of these 8-bit registers of 8085 microprocessor can be paired together அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 3 4 ஓகேவா, 2 3 4 அதான் நம்மளுக்கு இந்த ப்ரீவியஸ் கொஸ்டினில் பாருங்கள். ப்ரீவியஸ் கொஸ்டினில் இந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும். சரி, ஸோ இந்த கொஸ்டினில் கடைசியில் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் 1.8 2 3 and 4 ஓகேவா. ஸோ இதில் அடுத்த கொஸ்டின் 1.9 பார்த்தீங்க அப்படின்னா கன்சிடர் தி ஃபாலோயிங் ஃபீச்சர்ஸ் இன் 8085 மைக்ரோப்ராசர். த சிஸ்டம் வித் மெமரி மேப்டு இன்புட் அவுட்புட். த சிஸ்டம் வித் மெமரி மேப்டு இன்புட் அவுட்புட் அப்படின்னு கேட்டு இன்புட் அவுட்புட் டிவைசஸ் ஹேவ் 16-bit அட்ரஸ். ஓகேவா, மெமரி மேப்டு இன்புட் அவுட்புட் கேட்டுக்கிறாங்க. ஸோ அடுத்து என்ன கேட்டுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா input output devices accessed using input and output instruction. There can be maximum of 256 input devices and 256 output devices. Arithmetic and logic operation can be directly performed with input output data. So correct answer using the codes given below கொடுத்துருக்கு. கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கரெக்ட் ஆன்சர் 1 4 தான் கரெக்ட். இன்புட் அவுட்புட் டிவைசஸ்க்கு 16-bit அட்ரஸ். அடுத்து அரித்மெட்டிக் லாஜிக் ஆப்ரேஷன் கேன் பி டைரக்ட்லி பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகேவா. Next question, in 8085 microprocessor, the value of most significant bit of the result following the execution of any arithmetic or boolean instruction stored in கேட்டுக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஆப்ஷனில் 4 பிளாக் இருக்குது. எதில் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. execution of any arithmetic or boolean instruction stored in. So correct option sign status block. ஓகேவா. அடுத்து the first machine cycle of an instruction is always பார்த்தீங்க அப்படின்னா மெமரி சைக்கிளா, இன்புட் அவுட்புட் ரீட் சைக்கிளா, ஃபெச் சைக்கிளா, மெமரி ரைட்டா, ஃபெச் சைக்கிள். ஓகேவா. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். 8085 microprocessor will not enter into bus idle machine cycle whenever கொடுத்துட்டு ஒரு 3 கொடுத்துருக்காங்க. INTR input is recognized, RST X.5 is recognized, DAD RB instruction is executed அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் பார்ப்போம். ஸோ which of the statement given above is கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1வது 2வது தான் நம்மளுக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஓகேவா. அடுத்து கன்சிடர் தி ஃபாலோயிங் ப்ரோக்ராம். ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க, பிகின் எண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்டுன்னு கேட்டுக்கிறாங்க. ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துட்டு எந்த ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ப்ரோக்ராம் வில் ஹால்ட் தி ப்ராசஸர், ப்ரோக்ராம் ரிப்பீட்டட் இன்ஃபினிட்லி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா the program will branch to 000H after JM end. ஸோ இதுக்கப்புறமா என்ன பண்ணணும், will branch to, ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஓகேவா. ஸோ அடுத்த கொஸ்டின், கன்சிடர் தி ஃபாலோயிங் ப்ரோக்ராம் intended to transfer block of 5 bits from 000H to 90H. ஸோ இந்த ப்ரோக்ராம் கொடுத்தது. அப்போ ப்ரோக்ராம் will not work because இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அதில் சி ரெஜிஸ்டர் இஸ் யூஸ்ட் as a கவுண்டராக யூஸ் பண்ணியிருக்கான். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. சி ரெஜிஸ்டரை யூஸ்ட் as a கவுண்டர். ஓகே.